ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாலோ, டிக்ரீஸ் பண்ணாலோ, உலகத்துல இருக்கிற எல்லா எக்கனாமிக்ஸ் மார்க்கெட்டும் வந்து ஏன் அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியுங்களா? இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதாவது ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ன்றது அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க். அவங்களுடைய முக்கிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன கண்ட்ரோல் பண்றதும், எக்கனாமிக்க ஸ்டேபிளா வச்சுக்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலை. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் வெப்பன் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னா, லோன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடும். அதனால மக்கள் தான் வந்து கடன் வாங்க மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்பெண்டிங் அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாயிடும். இதனால இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, லோன் வந்து ஈஸியா கிடைக்கும். நெறைய மக்கள் வந்து லோன் வாங்குவாங்க. ஸ்பெண்டிங் அமௌண்ட் அதிகமாகும். இதனால அவங்களுடைய எக்கனாமிக் குரோத் வந்து இன்க்ரீஸ் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. இதனால இந்தியன் மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையுமே செல் பண்ணிட்டு, இங்க ஒரு செல்லிங் பிரஷரும், பேனிக் மொமெண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போய் அமெரிக்கன் மார்க்கெட்லயும், அமெரிக்கன் டாலர்ஸ்லயும், அமெரிக்கன் பாண்ட்ஸ்லயும் வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அமெரிக்கன் மார்க்கெட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பணத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்தியன் மார்க்கெட்லயோ, இல்ல வேற ஏதாச்சும் மார்க்கெட்லயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மூலியமா நெறைய லாபம் பார்ப்பாங்க. இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் இல்லாம, அவங்க கோல்டுலயே இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. அதனால கோல்டு பிரைஸும் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகும். ஸோ போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவ போய் பாருங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.